அருள் பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். நான் தான் பேச போகிறேன்னு. என்னென்னா, இது என்னுடைய தாரக மந்திரம் மட்டுமல்ல. இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு வாழ்க ஜோதிட கலை, வளர்க தாந்திரிக கலை. ஏன்னா நம்மளுடைய ஜாதகத்தில் பலவிதமான சிக்கல்கள், பல சோதனைகள் எல்லாமே இருக்கும். ஆனால் அதையும் சரி பண்ணுற வித்தை தாந்திரிகவாதிகிட்ட மட்டும்தான் இருக்கும். என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணலாம், நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. புதுசாக ஒரு விஷயம் கண்டுபிடிச்சி புதுசாக சொல்கிறதான் தாந்திரிகம். அப்படிலாம் இல்லை, பழைய விஷயத்தையே புதுசாக சொல்கிறதா தாந்திரிகம். பாரம்பரியமாக வேப்பங்குச்சியில் பல்லு விளக்குறது தாந்திரிகம், பேஸ்ட் பெருசில் பல்லு விளக்குறது ஜோதிடம். நல்லா இப்போ தெரிஞ்சுக்குங்க, நான் சொன்னது புரியுதா? வேப்பங்குச்சியில் பல்லு விளக்குனா அது தாந்திரிகம், பேஸ்ட் பெருசில் பல்லு விளக்குனா அது ஜோதிடம். நீங்கள் எங்கே தான் எத்தனை கோயில்கள் போனாலும் அது சீட்டாடுற மாதிரி தான். எல்லா காடையும் நீங்கள் பார்த்து தான் ஆகணும். ஆனால் தாந்திரிகம் அப்படி கிடையாது. குண்டு விளையாடுற மாதிரி குறி வைத்து சரியான முறையில் கர்மாவை அடித்தா அந்த குண்டு குழியில் போய் விழுகணும். அதாவது தட்டினா எற விழுகணும். அந்த மாதிரி இருக்கிறது தான் தாந்திரிக பரிகாரங்கள். அப்போது பரிகாரங்களை எப்படிலாம் பண்ணிக்கலாம், எளிய முறையில் எப்படி பண்ணிக்கலாம், தாந்திரிக முறையில் எப்படி பண்ணிக்கலாம். ஒருத்தருக்கு திருமணத்தடை ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த திருமணத்தடை பரிகாரத்துக்கு எத்தனையோ ஜோசியர் எவ்வளவோ எத்தனை விஷயங்கள் எவ்வளோ பரிகாரம் கொடுத்துருப்பாங்க. சார் செவ்வாய் இருக்குது, ராகுக்கு எது இருக்குது, சார் உங்களுக்கு காலத்தர்ப்ப தோஷம் இருக்குது, அந்த தோஷம் பித்திரு தோஷம், நாகசாந்தி இருக்குது, அது இதுன்னு எவ்வளவோ தோஷங்கள் இருந்தாலும் இதையும் முறியடிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. பண ஓலை எல்லாருக்கும் தெரியுமா? பண ஓலை. இந்த பண ஓலை பரிகாரம் திருமணத்தடையை சரி பண்ணும். ராகுகே தோஷம் இருந்தால் பண ஓலையில் ஒரு கூடை செய்யுங்க, கூடையை பின்னுங்க, இல்லை பின்னின கூடையை வாங்குங்க. இந்த மங்கள பொருள்னா ஒரு மஞ்சள் கயிறு, குங்குமம், மஞ்சள், வெத்தலை பாக்கு, வளையல், இது ஆணுக்கு. அப்போ அந்த கூடையில், பண ஓலையால் பின்னப்பட்ட கூடையில் இந்த மங்கள பொருளை யாருக்கு தானமாக கொடுக்கணும்? யாருக்கு கொடுக்கணுங்க தானமா? 4-5 குழந்தை பெற்று அந்த குழந்தைகளை வளர்த்து அந்த குழந்தை கல்யாணம் பண்ணி அவங்க பேரம்பேத்தி எடுத்து அந்த ஒரு கொள்ளுப்பாட்டி ரேஞ்சில் இருப்பாங்கல்ல, அவர்கள் சுமங்கலியாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு இந்த பொருளை நீங்கள் தானமாக 51 பேரோ அல்லது 21 இல்லை 11 பேருக்கோ கொடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் எத்தனை மாதத்தில் கொடுக்குறீங்களோ, ஒன்றில் ஒரு 5 முறை கொடுக்குறீங்கன்னு வைங்களேன், கரெக்டாக பாருங்கள், வெள்ளிக்கிழமை கொடுக்கணும். வெள்ளிக்கிழமை கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. இதை கொடுக்கும் பொழுது அங்கே இருந்து 90 நாளில் திருமணம் நடந்துடும். இந்த பண ஓலையும் திருமண பரிகாரமும் யாராலையும் சொல்ல முடியாது. ஐயா ராகுகே தோஷம் இருக்கவங்களுக்கு, ராகுனா பணமரமா? பண ஓலை ராகு தானே. அப்போ அந்த பண ஓலையில் பெட்டி செஞ்சு ஒரு மங்கள பொருளை தானமாக கொடுக்கும்போது யாருக்கு கொடுக்குறோம்? நல்லா வாழ்ந்து முடித்தவங்களுக்கு தான் கொடுக்குறோம். நல்லா வாழ்ந்து முடிச்சோம். அப்போ அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் போது நமக்கு திருமணம் ஆகுமா ஆகாதா? கண்டிப்பாக ஆகும். சார் திருமணம் பண்ணி நான் வாழவே இல்லை சார், என் பொண்டாட்டியோட நான் வாழலேன்னு சொல்கிறார் அவர். 2 பொண்டாட்டி கட்டினேன், 2 பொண்டாட்டியோட வாழல சார். இதுக்கு என்ன சார் குடிப்பேனே, இதுக்கு என்ன பிரச்சனை? காலையிலே சொல்லிட்டார் ஐயா தங்கப்பண்டியா இருக்கும்போது. ஐயா உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, உங்களுக்கு தாரம் அமையுமா அப்படின்றத முதல்ல நீங்கள் பார்த்துருக்கணும். தாரம் அமையுமான்னு பார்த்துருக்கணும். தாரம் அமையலை, ஜாதகத்தில் தார தோஷம் இருக்குது சார். தோஷம்லாம் கிடையாது சார், எனக்கு கல்யாணம் ஆகணும், ஆயிடுச்சு, 2 கல்யாணம் ஆயிடுச்சுல, 2 கல்யாணம் ஆகி 2 பிள்ளையும் ஆயிடுச்சுல, ஆனால் ஏன் மனைவியோட வாழ முடியல? விதி கிடையாது, உங்களுடைய கர்மா. ஒரு கரெக்டாக 11 விதமான பிரச்சனைகள் மனிதன் வாழ்வில் இருக்கிறது. 11 விதமான பிரச்சனை அப்படின்னா அதுதான் கடுமையான தோஷம். 11 விதமான தோஷங்கள் தான் கடுமையான தோஷம். மீதி 7 தோஷம் கடுமையாக இருக்காது. அதை 7ஆம் பாவத்தில் வச்சிருவேன். 7ஆம் பாவத்தில் அந்த 7 தோஷத்தை வச்சிருவேன்.
அந்த 7ஆம் பாவத்தில் 7 தோஷம் சரியில்லைனா தான் அந்த 11 தோஷத்தால் கணவன் மனைவியால் வாழவே முடியாது. சார் ஏன்னா புதுசாக 11 தோஷம் சொல்கிறீங்க, மொத்தம் 18 சித்தர்கள் இருக்காங்களா? எல்லாம் எங்கே கூட்டினாலும் 18 தான் வரும். ஆனால் தோஷம் மட்டும் ஏன் 18 வராது? வேதங்கள் எத்தனைன்னு சொல்கிறோம்? 5ஆ? 5ஆம் வேதம் ஒன்று இருக்கு, புரியுதுங்களா? அது எப்பவுமே வெளியில் தெரியக்கூடாது. 4 வேதங்களாக இருந்தாலும் இந்த வேதத்தையும் நம்மளோட சித்தர்களை சொல்லக்கூடிய 18 சித்தர்களுடைய இந்த மூலிகை சம்பந்தமான விஷயங்களையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த அவங்க சொல்லியிருக்கக்கூடிய 18 வியாதிகளுக்கும் 18 தோஷம் பொருந்தும்னு சொல்கிறாங்க. ஜாதக ரீதியாக 18 விதமான தோஷங்கள் இருக்கு. அந்த 18 தோஷத்தை 7 தோஷம் 7ஆம் பாவம் எடுத்துக்கோ. மீதி இருக்கக்கூடிய 11 தோஷம்தான் அவனோட வாழ்க்கையை வச்சு செய்யும். நல்ல பையன் சார், பொண்ணு நல்ல பொண்ணு சார், கல்யாணம் ஆயிடுச்சு, ஏன் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் டைவர்ஸ் ஆகுது? சம்மந்தி பேசிக்கிறாங்க கோர்ட் வாசலில். போன வாரம் ஒரு கேஸ் விஷயமா கோர்ட்டுக்கு போயிருக்கேன். ஒரு 2 பேர் பேசிக்கிறாங்க. ஏன் சம்மந்தி, என் பொண்ணு தான் சரியில்லைன்னு பார்த்தா உங்கள் பையனும் சரியில்லை. ஆமாம் சம்மந்தி அன்னபூர்ணால எய்த்த மாதிரி உட்காந்து காஃபி குடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் பின்னாடி சீட்டில் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன நானும் பேச்சு கொடுக்கலான்னு எனக்கு வாய் வேற முன்னுது. என்ன ஏதாவது கேட்டே ஆகணுமே அப்படின்ட்டு கை கழுவுற இடத்துக்கு வந்தேன். 2 பேர் சம்பந்திங்களா, என்ன விஷயமா கோர்ட்டுக்கு? என் மகனும் அவங்க மகளும் டைவர்ஸ்க்காக வந்திருக்காங்க. நீங்கள் என்ன ஃப்ரெண்டாக இருக்கீங்க? இல்லை, நாங்கள் ரொம்ப வருஷமாக ஒற்றுமையாக தான் இருக்கிறோம். கட்டி கொடுத்து 6 மாதம் ஆகுது. அவள் வேணான்னு இவ சொல்கிறா, இவ வேணான்னு அவள் சொல்கிறா. என்னதான் இதுக்கு வழி? அப்போ தான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்தேன், அம்மா இதுதான் சூழ்நிலை, இந்த மாதிரி ஒரு தீபம் போட்டு வாங்க, கண்டிப்பாக மனம் மாறுறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இப்போது சேர்ந்து வாழ்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களாம். இப்போ பரிகாரத்தை எவ்வளோ தெளிவாக சொல்லிட்டு வந்திருக்கேன் பாருங்க. அப்போ பிரபஞ்சம் அவர்களுக்கு அந்த பரிகாரத்தை சொல்லுது. நான் வாட்டினு ஒரு ஓரமாக உட்காந்து காப்பி தான் குடிச்சிக்கிட்டு இருந்தேன். இவங்க 2 பேரும் அவ்வளோ கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் என்னடா இப்படி பேசுகிறாங்களே, காதில் கேட்குமா இல்லையா அப்படின்ற மாதிரி. நம்ம எப்போவுமே அடுத்தவங்க விஷயத்தில் மூக்க தொலைச்சி அடி வாங்குறதான நம்ம வேலை. தமிழ்நாட்டுக்காரனோட வேலையே அதானன்ற மாதிரி போய் நம்ம உதவி செய்ய போய் நம்ம அடி வாங்கிட்டு வர்ற மாதிரி தான். ஆனால் இன்றைக்கி அந்த அம்மா என் நம்பர் வாங்கிட்டு போனாங்க. இல்லை சார், சேர்ந்து வாழ்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க சார், ரொம்ப சந்தோஷமா, இந்த தீபத்தை கண்டினியூஸாக போடுங்க. என்ன தீபம் அப்படி போட சொல்லியிருப்பேன்? இந்த கோர்ட்டு வரைக்கும் போய் டைவர்ஸ் ஆக போகுது அப்படின்றவங்க டக்குன்னு சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஒரு தீபம் இருக்குது. அண்ணன் 1000 தீபம் சொன்னார். கருவாடு இருக்குது பார்த்தீங்களா? கருவாடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னடா நான்வெஜ் பரிகாரமாக இருக்குன்னு யோசிக்காதீங்க. கருவாடை வெள்ளை துணியில் கட்டி ஒரு ஃப்ளாட் மாதிரி ரெடி பண்ணி அது மேலே விளக்கு வச்சு நல்லெண்ணெய் தீபம் போட்டு பாருங்க, அந்த ஜாதகத்தில் இருக்க மாந்தி தோஷம் அடியாயிரும். இப்போ கேளுங்க, எந்த நாளில் போடணும்? சார், பொண்ணோட ஜாதகத்தில் சனி காசி ஜாதகமாக இருக்கணும். பையனோட ஜாதகத்தில் செவ்வாய் 4லேயோ அல்லது 7லேயோ இருக்கணும். இல்லை அந்த சாரமாவது வாங்கியிருக்கணும். இது எல்லாருக்கும் பொருந்தாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாள் பொதுவான பலன்னு எடுத்தோம்னு வைங்களேன், செவ்வாய்க்கிழமை நாளில் போடுறது ரொம்ப சிறப்பு. இல்லை அப்படின்னா வக்கீல்னா புதன் தான், புதன்கிழமை நாளில் போடலாம், இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை நாளில் போடலாம். மாந்தி ஒரு ஜாதகத்தில் இந்த மாதிரி டைவர்ஸ் பிரச்சனையை உருவாக்குறதே மாந்தி தான் உருவாக்கும். கேரளாவில் போனோன்னீங்கன்னா முதல்ல போடுற பிரசனம் என்னென்னா மாந்தி பிரசனம் தான் போடுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விழாக்களுமே ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வேறுபடுற மாதிரி பரிகாரங்களும் வேறுபடும். கருவாடை சின்ன மூடை மாதிரி கட்டுங்க, கட்டி அந்த எண்ணெய்க்குள்ளே கருவாடை போட்டக்கூடாது. அந்த விளக்கை அது மேலே உட்கார வைக்கணும். பிணத்தின் மீது விளக்கு போடுறதுக்கு சமம். கருவாடு செத்துருச்சு, மீன் செத்துருச்சு, புணத்து மேலே போய் விளக்கு போனால் இப்போ எங்கே தோண்டி போட்டுருவீங்களா? போட முடியுமா? ஆனால் எப்பொழுதும் பிணம் நம்ம வீட்டில் இருக்கு அப்படின்னா அது கருவாடு தான். சரிங்க, சரி, சரி ஓகே. வீட்டில் நான் நான்வெஜ் சமைக்கிறீங்க, சாமிக்கு அந்த வாசனை போகாதா? போகுமா போகாதா? சமைக்கிறீங்க, பக்கத்தில் மாரியம்மன் கோயில் இருக்கு, இந்த வீட்டில் கருவாடு தான், மாரியம்மன் வாசனை பிடிக்குமா பிடிக்காதா?
தெளிவா இருக்கணும். இன்னைக்கு டெக்னாலஜி வேற மாதிரி இருக்கு. சமைக்கிறான், பக்கத்துல கறிக்கடைக்காரர் இருக்காரு, ஐயோ எனக்கு வாசனை ஒத்து வராதுன்னா கறிக்கடைக்கார காலி பண்ணி போக சொல்லுவீங்களா? பரிகாரம் நமக்கு தகுந்த மாதிரி தான் பரிகாரமே தவிர வேற யாருக்கு தகுந்த மாதிரி பரிகாரம் கண்டுபிடிக்கல. ஐயா ஒரு கறி குழம்பு சமைக்கிறோம், ஊருக்கே அந்த வாசனை போது, ஐயர் வீட்டுக்கும் போதானே செய்யும். நீங்க உங்க கருத்தை சொல்ல வரீங்க, நான் ஏத்துக்க மாட்டேன் நான் சொல்லலையே. ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி கருத்து இருக்கு. 5 விரலும் ஒரே மாதிரி கிடையாது. 5 விரலும் ஒரே மாதிரி இருக்கா? இல்ல. ஒரு பரிகாரம் சொல்றோம் அப்படின்னா காரணத்தோட தான் சொல்லுவோம். நான் வீட்டில் வச்சு பூஜை பண்ணுங்கன்னு தான் சொன்னேன். இங்க பண்ணுங்க அங்க பண்ணுங்க நான் சொன்னா? ஐயா சொன்னாரு பூஜை அறையில் வைக்க முடியாதுன்னு. ஏன் மாரியம்மனுக்கு கருவாடு படைக்கிறது இல்லையா? நம்ம ஊர் மாரியம்மனுக்கு என்னங்க பண்றான்? கருவாடு கூழ் வச்சு தானே படைக்கிறான். ஏன் கெடா வெட்டுறீங்க? இந்த பரிகாரம் வந்து மாந்தி தோஷத்துக்கான ஒரு பரிகாரம். இதை தாந்திரிக முறையில் தான் நான் சொல்றேன், நான் ஜோதிட முறையில் சொல்லலை. இஷ்டம் இருக்காம பண்ணு, கஷ்டம் இருக்காம கம்முனு. இந்த விளக்கு போடுறது இன்னைக்கு ஒரு 100 விளக்கு சொன்னாரு. பூசணிக்காய் தீபம், தேங்காய் தீபம், எத்தனையோ தீபம் சொன்னாரு. அவர் பாணியில ஜோதிடத்துல அவர் ஒரு தீபத்தை சொல்றாருன்னா, தாந்திரிகத்துல என் பாணியில நான் ஒரு தீபத்தை சொல்லுவேன். மாந்திரிகத்துல இருக்கிற விஷயம் இன்னைக்கு ஜோதிடத்துல கிடையாது. புரியுதுங்களா? இதே இன்னைக்கு நம்ம துணை ஜனாதிபதிய ஒரு சித்தர் கைப்பிடிச்சு கூட்டு போனார், இன்னைக்கு அவர் துணை ஜனாதிபதி ஆகலையா? இதே ஜெயலலிதா 108 கோயில் கும்பாபிஷேகம் பண்ணலையா? இதே கலைஞர் 1008 கோயில் கும்பாபிஷேகம் பண்ணலையா? ஏன் எல்லாரும் நோயோட இறந்தாங்க? எதனால? விதின்னு ஒண்ணு இருக்கு, யாராலையும் அதுல இருந்து தப்பவே முடியாது. நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் அதுதான் விதி. ஜோதிட ரீதியா 1000 விஷயங்களை சொல்லலாம். ஒன்னும் இல்லை, நைட்டு 12 மணி வரைக்கும் ஜோதிடத்துல கிரிக்கெட்டை கணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. 12 மணி வரைக்கும் ஒருத்தன் சொல்றது நடக்குன்னு நினைச்சுக்கிட்டே இருப்பான். அங்கதான் விதி மாறும். அதுதான் தாந்திரிகம். சகாதேவா உனக்கு மேல ஒருத்தன் இருக்காண்டான்னு சொல்றான்ல, அதுதான் தாந்திரிகம். எப்பவுமே 500 ரூபா டிக்கெட்ல போய் சாமி பார்க்கறதுக்கும் இலவச பிரிவுல சாமி பார்க்கறதுக்கு வித்தியாசம் இருக்கு. 500 ரூபா டிக்கெட் எடுத்தா அது தந்திரம். இலவச முறையில நீ போய் சாமி பார்க்கறன்னா அது ஜோதிடம். நான் எப்பவுமே அப்படிதான் வழிகாட்டுறேன். இன்னைக்கு என் கிளைண்ட் வர்றாங்கன்னா ஜோதிடம் ஒரு காரணத்துக்காக மட்டும் பார்ப்பேன். என்ன தசாபுத்தி நடக்குது, அந்த தசாபுத்தியில இவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை வரும், அதை எப்படி தீர்க்கலாம். இன்னைக்கு நான் கொடுத்த பரிகாரங்கள், நான் சொன்ன விஷயங்கள்ல சக்சஸ் ஆன எவ்வளவு பேர் இருக்காங்க. என்னால அவங்கள கூட்டிட்டு வந்து இங்க நிப்பாட்ட முடியும். செருப்பால அடின்னு சொன்ன மகனை, அந்த பையனுக்கு கல்யாணம் ஆச்சு. உங்களுக்கு புரியுதுங்களா? ஒவ்வொரு பரிகாரத்தை எப்படி கொடுக்கணும்ன்றது இருக்கு. ஒருத்தவங்களுக்கு ஒரு பரிகாரத்தை கொடுக்குறேன், அவங்க வேலையே கிடைக்காது, இருக்க எல்லா ஜோசியரும் பார்த்துட்டேயா, அவருக்கு 50,000 கொடுத்தேன், இவருக்கு 1.5 லட்சம் கொடுத்தேன், அவருக்கு 50,000 கொடுத்தேன். நான் சொன்னேன், எனக்கு நீ காசே கொடுக்காத, நான் ஒரு பரிகாரம் சொல்றேன், அது சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை செய்யணும் தான் சொன்னேன். என்ன செஞ்சாருன்னு என் கூட இருந்தவருக்கு தெரியும். என் கூட பயணம் பண்ணும்போது எந்த கிளைண்ட்டையும் நான் போய் காசு கொடுங்க வைங்கன்னு கேட்டதே இல்லை. எய்த்த மாதிரி அந்த அக்கா உட்காந்துருக்காங்க, அவங்க பொண்ணுக்கு சொன்னேன், ஒரே நாளில் நீங்கள் ஃபீஸ் கட்டுவீங்கன்னு. கட்டினாங்களே. வந்தோடனே அதை சொல்லும் போது எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. ஏன் இந்த திருமண மண்டபத்தினுடைய மேனேஜர் ஐயா 2 பையனுக்கு கல்யாணம் ஆகலை, கண்டிப்பாக ஒரு பையனுக்கு ஆகும், இந்த விதம் செய்யுங்கன்னு இன்னைக்கு சொல்லிட்டு போறாரு. தம்பி இந்த இதுக்கு நீங்கள் வந்து 1.5 வருஷம் ஆக போகுது, நீங்கள் அன்னைக்கு சொல்லிட்டு போனீங்க, இன்னைக்கு என் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னார். இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும்? பரிகாரம்ன்றது ஒரு சில விஷயங்களை பார்த்து என்ன மாதிரியான கிரக பாதைகளை பார்த்து தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நான் ஜோதிடத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பரிகாரம் கொடுத்துட்டு இருந்தா ஜெயிக்க முடியாதுங்க. நான் கிருஷ்ணனா வாழணும்னு ஆசைப்படுறேன், அஷ்டமி திதியில பிறந்தவன், அப்போ நான் கிருஷ்ணனா தான் இருப்பேன். என்னுடைய கலகம் நன்மையில தான் முடியும், தீமையில முடியாது. ஒரு போரையே அதை பிரம்மாண்டமா அழகா வடிவமைச்சது கிருஷ்ணர் தானே. அதை எப்படி கொண்டு போகணும்னு நினைச்சது அதே தான் இங்கேயும். ஒவ்வொரு சில பரிகாரங்களும் உச்ச பரிகாரம்லாம் இருக்குங்க, இதை காட்டிய பரிகாரம்லாம் இருக்கு. ஒன்றும் இல்லைங்க, ஒரு குழந்தை பிறக்கல, ஒரு பெண்ணுக்கு, ஒரு ஆணுக்கு குழந்தை இல்லை. நான் சொன்னேன், ஐயா உங்க ஜாதகத்துல நாய் தோஷம் இருக்கு, நாயினுடைய தோஷம் இருக்கு, அப்போ உங்களுக்கு குழந்தை பிறக்காது, நாயை ஒன்று வளங்க, இல்லை நாயை கட்டி பிடிச்சி தூங்குங்கன்னு. கரெக்டாக 3 வருஷம் நாய் வளர்த்தாரு, 4வது வருஷம் குழந்தை இருக்கு. நான் கூட்டிகிட்டு வரேன். இப்போ என்னன்னா
ஒவ்வொரு மிருக தோஷங்கள்னு ஒன்று இருக்குது ஜாதகத்தில். இதை யாராவது கண்டுபிடிக்கிறீங்களா? தாந்திரிகத்தில் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். ஒரு கல்யாணமே ஆகாத ஒரு பொண்ணுக்கு ஏண்டா கல்யாணம் ஆகலை, ஏண்டா கல்யாணம் ஆகலை, ஏண்டா கல்யாணம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. பல கோயில்களுக்கு போவாங்க, பல பரிகாரம் பண்ணுவாங்க. ஆனால் மிருகங்கள் மூலியமாவோ அல்லது பறவைகள் மூலியமாக தோஷம் இருக்கான்னு முதல்ல பாருங்க. மிருகத்தை வதைச்சிங்கனாலும் தோஷம் தானே, ஒரு பறவையை கொண்டாலும் தோஷம் தானே, ஆட்டை வெட்டி நீ வவுத்துக்குள்ள போட்டாலும். அதான் சொன்னார் காலையிலே ராஜா சங்கர் முதல் பேச்சாளரா கிருபானந்த வாரியார் ஒரு வார்த்தை சொல்லுவார், நம்ம வயிறு தான் சுடுகாடு, நம்ம வயிறு தான் சுடுகாடு. ஆடு மாடு கோழி மீன் முட்டை எல்லாத்தையும் இந்த வயிற்றுக்குள்ள போட்டு தான் புதைக்கிறீங்க. அவர் சொன்னது உண்மைதானே? அப்போ இந்த கருவாடு பரிகாரம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? தாராளமா பண்ணலாம். அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். எல்லாருக்கும் இந்த பரிகாரத்தை சொல்ல, ஆனா ஒவ்வொரு இந்த மிருகங்களுக்குரிய பரிகாரங்கள்லாம் வந்து ரொம்ப மோசமான பரிகாரம்லாம் இருக்கு. ஒருத்தர் வந்து என்ன பண்ணிடுறாரு, அவருக்கு புளிய வந்து தாக்குன தோஷம் இருக்கு, முன்னொரு காலத்துல வேடனா இருந்திருக்காரு. இதெல்லாம் எப்படி ஜாதகத்துல கண்டுபிடிக்கலாம்? இந்த ரகசியத்தை சித்தர்கள் ஒளிச்சு வச்சிருக்காங்க ஏடுல. ஏடு யாருக்குமே தெரியாது. ஏடு படிக்க தெரிந்தவன் இன்று குறைந்த அளவே தமிழகத்தில் இருக்கிறான். ஏடு படிச்சான்னு வைங்க, உங்களுடைய மொத்த ஜாகிரபி கெராபி எல்லாத்தையும் சொல்லியிருப்பான். ஏன்னா இந்த மிருக தோஷங்களும் பறவை தோஷங்களும் ரொம்ப கொடுமையானது. அதை யாருமே பார்க்கறது இல்லை. யாரோ ஒருத்தர் பார்த்து நான் பரிகாரம் கொடுக்கும்போதே சொல்லுவேன், புறாவுக்கு வந்து நீங்கள் கோதுமை கொடுங்க, புறாவுக்கு வந்து பச்சை பயிர் போடுங்க, புறாவுக்கு மொச்சை பயிர் போடுங்க, புறாவுக்கு வந்து என்னன்னா சொல்லுப்பா என்னப்பா பூனை பூனை வளர்க்க சொல்லியிருக்கேன்ல. இந்த மாதிரி நான் மிருகங்களையும் வளர்க்க சொல்லுவேன். அப்போ ஒவ்வொரு பறவைகளுக்குமே இந்த மாதிரி விதைகளையே நம்ம அதுக்கு உணவாக கொடுக்கும்போது நம்ம தோஷமே நீங்கிருங்க. காக்காவுக்கு ஒன்றும் இல்லை, புதன் சனி பிரச்சனை, காக்காவுக்கு பாசி பயிர் கொடுங்க. காக்காவுக்கு பாசி பயிர் வேக வச்சு கொடுத்து பாருங்க, உங்களுடைய புதன் கர்மா நீங்கிரும். புரியுதுங்களா? சனினால பிரச்சனை, தொழில் முடங்கிருச்சு, ஒன்றுமே செய்யாதீங்க. காக்காவுக்கு பச்சரிசி, இந்த பாச்சி பயிர் இருக்குல்ல, பச்சை பயிர், அதை வேக வச்சு உங்கள் தொழிலை ஓட வைக்கணும். நல்லா ஓடணும்னு நினச்சா காக்காவுக்கு பச்சை பயிர் வைங்க, கண்டிப்பாக ஓடும் தொழில். காக்கா அந்த பயிரை எடுத்தோன்னே என்ன பண்ணும்? பறக்கும், தொழிலும் பறக்கும், நன்றாக ஓடும். இதுதான் தாந்திரிகம். இதே ஒரு ஆந்தை கத்திக்கிட்டே இருக்குங்க வீட்டில், ஆந்தை கத்தி நம்ம மரத்துலையோ வீட்லையோ இல்லை எங்கேயாவது ஆந்தை கத்திக்கிட்டே இருக்கு, டக்குன்னு என்ன பண்ணுறீங்க? ஆந்தை கத்தும் போது லலிதா சரஸ்கிராமம் படிங்க, மகாலட்சுமி உங்களோட வந்து குடியிருந்துருவா. இந்த ரகசியத்தை இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஐயா நைட்டு கத்தும் போதுதான் கரெக்டா 12 மணிக்கு லலிதா சரஸ்கிராமம் படிச்சு பாருங்க ஐயா, அப்பதான் தேவி டிராவல்ல இருப்பாங்க. உண்மை ஐயா. 27 நட்சத்திரம்னு சொல்றோம்ல, 28வது ஒரு நட்சத்திரத்தை ஒளிச்சு வச்சிருக்கான். முஸ்லீம் எல்லாரும் எத்தனை மணிக்கு பாத்தியா ஓதுறாங்க? கரெக்டா 11:45 இருந்து கரெக்டா 12:30 ஓதுவாங்களா ஓத மாட்டாங்களா? அதுதான் அபிஜித். அதை தான் போன தடவை சங்கர் பேசினாரு. அவர் பிள்ளையார் பட்டி சொன்னாரு, நான் உன் வீட்டுக்குள்ளேயே சொல்றேன், 12 மணி இப்போ கரெக்டாக 11:50 இருந்து 12:10 வரைக்கும் லலிதா சரஸ்நாமம் கேளுங்க, இல்லைன்னா படிங்க. கண்டிப்பாக உங்களுடைய பண வரவு உண்டு. நைட்டும் படிக்கலாம். நைட்டு ஃபோனை நோண்டுற நேரத்துக்கு லலிதா சரஸ்நாமம் கேட்டு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும். நைட்டு லலிதா சரஸ்கிராமம் ஐயா 11:30 மணிக்கு ஃபோனை நோண்டிக்கிட்டு இருப்பீங்க, கேட்டு பாருங்க. நான் ஒரு தடவை எதர்ச்சியா இதை கேட்டேன். ரொம்ப வருஷமா எனக்கு ஒருத்தர் 4 லட்ச ரூபா கொடுக்கணும். 10 நாளாக கேட்டேன். அவன் 11ஆம் நாள், பிரகாசனே அந்த பணத்தில் நான் ஒரு 2 ரூபா போட்டுறேனே, அப்புறம் ஒரு 2 ரூபா கொடுத்துறேன்னா, அதை தொடர்ந்து அடுத்து ஒரு 15 நாள்லேயே அவன் கடனே கொடுத்துட்டான் எனக்கு. என்னடா அது புதுசா இருக்கே, சரி ஓகே, இதை யாராவது டெஸ்ட் எழுதி வேணும்ல, டெஸ்ட் எழுதி வேற யாரும் இல்லை, என் கூட சுத்துற ஒரு ஆளை தான் இதை கேளுங்க அப்படின்னு அவர் கேட்டாரு. அவருக்கு வியாபாரங்கள் நல்லா ஓடுது. யாருக்கு எந்த பரிகாரத்தை எப்ப சொல்லணும்னு இறைவன் சொன்னா மட்டும்தான் நான் சொல்லுவேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஒரு ஜாதகம் பார்க்கறேன் அப்படின்னா அந்த ஜாதகத்துல ஐயா இதை பண்ணு அதை பண்ணு தான் சொல்லுவேன். இவங்க என்ன நினைச்சுக்கிறது, போனோடனே அம்பானி ஆயிரணும், போனோடனே முதலமைச்சர் ஆயிரணும்
அட ஒருத்த முதலமைச்சர் ஆகணும்னா எவ்வளோ கஷ்டப்படணும், எங்கே ஏறணும், எங்கே குனியணும், என்னென்ன பண்ணணும், எவ்வளோ வேலை இருக்குது. உடனே ஆயிட முடியுமா? ஆக முடியாது. முதல்ல அதை சொல்ல, சபரிமலைக்கு போகும்போது கல்லும் முள்ளும் காலுக்கு மத்து பாடுங்க. கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்த. என்னன்னா, கல்லாக இருந்தாலும் முள்ளாக இருந்தாலும் அதை கடினமான முறையில் கடந்து வருபவனே சாதிக்கிறான்னு சொல்றான். இல்லை உன்னால கடக்க முடியாதுன்னா மாப்பிள்ளை நீ அங்கே தாண்டி நிற்கணும். இப்போ பஸ்ஸில் பயணம் பண்ணும்போது ஒரு அனுபவம் கிடைக்கும், ட்ரெயினில் பயணம் பண்ணும்போது ஒரு அனுபவம் கிடைக்கும், காரில் பயணம் பண்ணும்போது ஒரு அனுபவம் கிடைக்கும், டூ வீலரில் பயணம் பண்ணும்போது ஒரு அனுபவம் கிடைக்கும், அதுவே மாட்டு வண்டியில் பயணம் பண்ணும்போது ஒரு அனுபவம் கிடைக்கும். இதில் எது நிறைய அனுபவத்தை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? மாட்டு வண்டி பயணம் தான் அனுபவம் கொடுக்கும். சரிங்களா? மாட்டு வண்டி பயணம் தான் அனுபவத்தை உங்களுக்கு முதலில் நன்றாக கொடுக்கும். பஸ்ஸில் ஏறினா தூங்கிடுவ, ட்ரெயினில் ஏறினா படுத்துருவ, டூ வீலரில் போனால் வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பேன். ஆனால் மாட்டு வண்டியில் போனேன்னா தான் பள்ளம் மேடு, எங்கே போகிறோம், என்ன ஊர், வேடிக்கை பார்த்துக்கிட்டே போனாலும் பலவிதமான விஷயங்களை அறிதல். அதுதான் தாந்திரிகம். தாந்திரிகத்தை யாரெல்லாம் ஒருத்தர் பயணம் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக சொல்கிறது சக்ஸஸ் ஆயிடுவீங்க. அப்போது நம்ம ஒரு பரிகாரத்தை சொல்லிக்கிட்டே இருப்போம், மேடை கத்திக்கிட்டே இருப்போம். ஆனால் அது நம்மளை சக்ஸஸ் பண்ண வைக்காது. நம்மை தேடி வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு சரியான முறையில் ஒரு பலன் சொல்லி அவங்க சக்ஸஸ் ஆகிறதா நம்ம சக்ஸஸ். இடையில 5 மாதம் நான் சேனல் எனக்கு கிடையாது, யூடியூப்பில் பேசலை. எல்லாரும் நினச்சாங்க இவன் அவ்வளோதான், எந்திரிக்க முடியாது, வரமாட்டான்னு. நான் எப்போவுமே மீண்டும் 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 எந்திரிச்சிக்கிட்டே இருப்பேன். நான் என்றைக்கும் விழுகிறத பற்றி யோசிக்கவே மாட்டேன். விழுந்தா எந்திரிச்சு அடுத்த காயத்துக்கு மருந்து போட்டு அடுத்த ஏணி நோக்கி பயணிக்கணும். ஐயையோ விழுந்துட்டோமே நினச்சா கண்டிப்பாக விழுந்துருவேன். ஜோதிடத்தில் போனோடனே ஜாதகத்தை பார்த்தோன்னே 5 வருஷம் தசாபு செரல எதுவும் பண்ணாதேன்னா அப்படியே சாணி அடித்த மாதிரி உட்காரக்கூடாது. அடுத்த 5 ஆண்டு திட்டமாக இந்த ஆண்டிலிருந்து செயல்படணும். நம்ம அடுத்து என்ன பண்ணணுன்றத இந்த 5 ஆண்டு என்ன பண்ணணும், கேதர் பண்ணணும். இப்போ நான் ஜோதிடர் ஆக போகிறேன் அப்படின்னா ஜோதிடருக்கான விஷயம் என்ன, அடுத்த 5 வருஷத்தில் நம்ம ஃபீல்டுக்குள்ளே போனால் ஜெயிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், எப்படி ஜோதிடத்தை கற்றுக்கணும், எப்படி தாந்திரிகம் கற்றுக்கணும், எப்படி பிருகுநந்தி ஆடி கற்றுக்கணும், எப்படி இந்த சிஸ்டம், எப்படி அந்த சிஸ்டம், எப்படி லக்கணம் மாறுறது, எப்படி மாறாது, எல்லாத்தையும் கற்றுக்கணும். அந்த 5 வருஷத்தில் வருமானம் இருக்காதான், ஆனால் உனக்கு நேரம் நல்லா இருக்கு 5 வருஷத்துக்கு கழிச்சுன்னு சொன்னாங்கல்ல, அப்போ உனக்கான பரிகாரத்தை பண்ணிட்டு சைன் பண்ணு. 17 வருஷமா ஜாதகம் படித்தார் சங்கரனை, ஆனால் இந்த 2 மாசமாக தான் மேடை ஏறி இருக்கார். அப்போ இனிமேல் இப்போ மாதம் தடுமாறினா 2வது மாதம் சூப்பராக பேசுகிறார், 3வது மாதம் எனக்கே டஃப் கொடுப்பார். என்னன்னா தன்னை வளர்த்தி கொள்வதே சால சிறந்தது. தாந்திரிகம் அப்படித்தான். ஒரு ஜோதிடத்தில் எந்த இடத்துல கரும்புள்ளி இருக்குன்றத தாந்திரிக ஜோதிடரால் மட்டும்தான் சொல்ல முடியும். ஆனால் தந்திரவாதியால் மட்டும்தான் கிரகத்தினுடைய கண்ணை கட்ட முடியும். அதுதான் தாந்திரிகவாதி. நம்ம பேசுறோம் பார்த்தீங்களா, ஒவ்வொரு வார்த்தைகள்லையுமே ஒரு பரிகாரம் இருக்கு. எடுத்து வை, உன் கஷ்டத்தை எடுத்து வை, கொடு, உன் கருமாவை கொடு. இதெல்லாம் என்னன்னா நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள்லேயே கிரகங்கள் ஒளிந்திருக்கிறது. 9 கிரகத்தினுடைய அருள் இல்லாமல் ஒருவனால் செயல்படவே முடியாது. 5 பஞ்சபூதங்கள் எப்படி முக்கியமோ 9 கிரகங்கள் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் 10வதா இருக்கக்கூடிய மாந்தியை எல்லாரும் விட்டுருவீங்க, அவன் தான் வாழ்க்கையை கெடுப்பான்னு யாருக்குமே தெரியாது. ஐயா லக்கணத்தில் மாந்தி இருந்தால் என்ன சாபம்? பிரேத சாபம். இதை ஏன் இப்போ சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடி சொல்லலை? எல்லாருக்கும் ஒரு கோயில் தெரியுமா, பாடைகட்டி மாரியம்மன் கோவில் யாருக்கா தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? வலங்கமான்ல இந்த மாந்தி தோஷம் உள்ளவன் இந்த பாடைகட்டி மாரியம்மன் கோயிலில் போய் செத்த போனமா நடிச்சிட்டு வா, உனக்கு மாந்தி தோஷமே வராது. லக்கணம் மாந்தி. எதுக்கு காசிக்கு போற, எதுக்கு ஓயமாரி போற, எதுக்கு உள்ளூர் சுடுகாடுக்கு போற? இந்த இருக்க வலங்கமான்ல போய் செத்த போனமா நடிச்சிட்டு வா சாமி, மாந்தி தோஷம் போயிடும். இதுக்கு மேல பரிகாரத்தை எப்படி எளிமையா சொல்றது? அக்கினி சட்டி எடுப்பது எதுக்கு? சும்மா மாரியம்மனை பார்க்கறதுக்காவா? அக்கினி சட்டி எடுப்பதில் 1000 விஷயம் ஒளிஞ்சிருக்கு.
தன் கையினுடைய சூடை தாங்குறமோ இல்லையோ, அம்பாளுக்கு அக்னி சட்டியை எடுத்து என்ன பண்ணணும், தீபாரதனை காட்டணும். அதான் அக்னி சட்டி எடுக்கிறது. எடுத்துக்கு டங்கு புங்குன்னு ஆடுறது அக்னி சட்டி எடுக்கிறது இல்லை. கோயிலை 3 முறை வலம் வந்து 3 முறை தீபாரதனை மாதிரி காட்டணும். உன் நெருப்பால், என் கையில் நெருப்பா உனக்கு அதை அக்னி தீபமாக காட்டுறேன்னு சொல்லணும். 4 கொட்டு வச்சுக்கிட்டு சுற்றி டமுக்கு டப்பான்னு ஆடிக்கிட்டே போய் அக்னி சட்டியை காட்டக்கூடாது. 3 முறை, 11 முறை, 21 முறை, முடிந்தால் பக்தி உனக்கு நிறையா இருந்தால் 51 தடவை சுத்து. இந்த மாதிரி சுற்றி வந்து தான் அக்னி சட்டியை செலுத்தணும். தெருமுக்கிலேயே ட்ரம் செட் வச்சுட்டு இருந்தால் அக்னி சட்டி எடுக்கக்கூடாது. ஆனால் இது நிறைய பேருக்கு தெரியாது. அக்னி சட்டிக்குள்ளே என்ன மாதிரியான குச்சிகள் போடணும்னு இருக்கு. நம்மளுடைய கர்மா என்னன்னு பார்க்கணும் ஜாதகத்தில். ஐயா, இந்த வருஷம் நான் அருப்புக்கோட்டை மாரியம்மனுக்கு சட்டி எடுக்கிறேன், இந்த அம்மனுக்கு நான் எடுக்க போகிறேன். ஜாதகத்தில் என்ன மாதிரியான அம்மனுக்கு விறகுகளால் அந்த குச்சிகளாலேயே நான் சட்டி எடுத்து அம்மன் மனசு குளிரும், நான் கேட்ட வரத்தை அவள் கொடுப்பா அப்படின்னு கேட்டுட்டு போங்க, தப்பே இல்லை. பால் கூட எப்போ வேணாலும், என்னைக்கு வேணாலும், எந்த நிமிஷம் வேணாலும் எடுக்கலாம். ஆனால் அக்னி சட்டி எடுப்பதே ஒரு தோஷம். அக்னி தோஷம் வராமல் இருக்கணும்னா அக்னி சட்டி எப்படி எடுக்கணும்னு ஜோதிடர்கிட்ட கேளுங்க. இது அக்னியால தோஷம் வருமா? கண்டிப்பாக வரும். ஓமகுண்டத்தில் நம்ம ராசி நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி தான் ஓம குச்சிகளை போடணும். ஆனால் ஓமக்குச்சி வாங்கி கொடுக்க சொல்லிட்டான்னு குண்டகம் மண்டை கொண்டே வாங்கி தள்ளிடக்கூடாது. அதே மாதிரி அக்னி பகவானுக்கும் உங்களுக்கும், சூரியனுக்கும் உங்களுக்கும் ஜாதகத்தில் என்ன மாதிரியான தொடர்பு இருக்கு, அந்த தொடர்புக்கு நீங்க என்ன வாங்கி கொடுத்தா அந்த கோயில் கும்பாபிஷேகமா இருக்கட்டும் அல்லது ஒரு ஹோமங்களா இருக்கட்டும் நீங்க லைஃப்ல ஜெயிப்பீங்க அப்படின்றத கேளுங்க, தப்பே இல்லை. ஃபீஸ் அதிகமா இருக்கு, எங்களை மாதிரி ஜோசியர்கிட்ட கேட்கலைனாலும் பரவாயில்ல. உள்ளூர்ல ஃபீஸ் கம்மியா இருக்க ஜோசியர்ட்டையாவது கேளுங்க. ஏன்னா நாங்கள் படித்த கல்வி வேறு, இன்று படிக்கக்கூடிய கல்வி வேறு. புதுவிதமான ஜோதிடத்தை கண்டுபிடிச்சிட்டு ஐயா சொன்ன மாதிரி காசி ஜாதகம்லாம் எப்போ இங்கே வந்துச்சா, ஈசனத்தை வந்துச்சா, பரமனத்தை வந்து, ஆமாம் வரலைங்கய்யா. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒருத்தன் காசிக்கு போனான்னு நடந்து போய் செத்துருவான், அதுக்காக தான் காசிக்கு போவான். எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கங்க, தமிழ்நாட்டிலேருந்து காசிக்கு போனால் காசு இருக்கிறவனால தான் காசிக்கு போக முடியும். காசு இல்லாதவனால போக முடியுமா? சத்தியமாக முடியாது. அப்போது எளிய முறையில் தாந்திரிக பரிகாரம்னா இந்த கருவாடு பரிகாரம் ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அதை காட்டி நான் சொன்ன மாதிரி வலங்கைமான்ல இருக்கக்கூடிய பாடைக்கட்டி மாரியம்மனும் உங்களுக்கு மாந்தி தோஷத்தை போக்கக்கூடிய ஒரு பரிகார ஸ்தலம். ஆனால் அதை காட்டி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஜாபில் எப்போவுமே சிக்கல் இருக்கும், வேலையில் சிக்கல். சார் ஒரு 4 பேர்கிட்ட பேசுகிறேன் சார், என்னை பார்த்தோன்னே அடுத்து 4வது தெரு வழியாக போயிடுறான் சார், ஆர்டரே வாங்க மாட்டேங்கிறான் சார், ஆர்டரே கிடைக்க மாட்டேங்குது சார். புரியுதுங்களா? எல்ஐசி ஏஜெண்டாக இருந்து பாருங்களேன், உங்களுக்கு அந்த வழி தெரியும். உண்மையாகவே சொல்கிறேன், எல்ஐசி ஏஜெண்டாக இருந்து பாருங்க, அவர்களுடைய வழி உங்களுக்கு தெரியும். என்னென்னா உங்ககிட்ட வந்து இன்சூரன்ஸ் போடுன்னு சொல்லியிருப்பாரு, அடுத்த நாள் ஐயோ ராம்சாமி வர்றான்டா அந்த பக்கம் போயிடுவோம்டா. ஆனால் அவன் உங்கள் நலனுக்காக தான் சொல்கிறான்றத தயவு செய்து மறந்துடாதீங்க. அந்த நிமிஷமே என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டா அடுத்து அவனும் நீங்களும் நண்பன். ஆனால் இந்த இன்னைக்கு போட்டுடலாம், நாளைக்கு போட்டுடலாம், நாளை கழித்து போட்டுடலாம் அப்படின்னீங்கன்னா அவனுக்கு நீங்கள் எதிரியாயிருவீங்க, அவன் உங்களுக்கு எதிரியாயிருவான். இப்படி எல்லாத்தையும் பார்க்கணும். நம்ம ஜோதிடத்தை மட்டுமே பெருசாக நினச்சி வாழ்க்கையை ஓடக்கூடாது. பலவிதமான பரிகாரங்கள் இருக்குது. அப்போ இந்த எல்ஐசி நம்ம ஒரு வியாபாரம் நல்ல முறையில் நடக்கணும், ஓடணும் அப்படின்னா நடக்கிற பிராணி எது, ஓடுற பிராணி எது? குதிரை நல்லா ஓடும், சரி. நடக்கிற பிராணி ஏன் மாடு ஓடாதா, ஆடு ஓடாதா, புலி ஓடாதா, ஆமை யார் சொன்னது? ஆமை வந்து என்ன பிராணி? நடக்கிற பிராணி தான் கணக்குக்கு. அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகும். ஆனால் இந்த ஆமை யாருக்கெல்லாம் அந்த சொன்ன பார்த்தீங்களா, பிஸ்னஸ் நல்லா ஓடலை அப்படின்றவங்க ஆமையை வச்சா என்ன ஆகும்? நடந்து போகும். ஆனால் அதே பிஸ்னஸில் குதிரையை வச்சா ஓடும். சார் ஒற்றை குதிரை வைக்கலாமா? கண்டிப்பாக. வெள்ளை குதிரை, ஒற்றை குதிரை புகைப்படத்தை வைத்து கொண்டு நீங்கள் தொழில் பேசக்கூடிய இடத்துக்கு போங்க, கண்டிப்பாக உங்கள் தொழில் ஓடும். வெள்ளை என்றால் சந்திரன், வெள்ளை என்றால் சந்திரன், பணம் என்றாலும் சந்திரன் தான். அப்போது குதிரை ஓடத்தான் செய்யும். அப்போ தொழில்காரகன் சனி. நீங்கள் எங்கே வைக்கிறீங்க? உங்கள் பர்ஸில் வைக்கிறீங்க, பர்ஸில் வைக்கிறீங்க, இல்லை உங்கள் பாக்கெட்டில் கூட வச்சுக்குவீங்க. அப்போது இதய பகுதியை நம்ம என்ன சொல்கிறோம்? இதயம் என்னங்க ஜாதகத்தில்?
உயிர் சூரியனா? அப்போ நீங்க உட்காந்து பேசக்கூடிய இடத்துல தலைமையா இருந்து பேசணுமா? நீங்க சொல்றத அவன் கேட்கணுமா? நீங்க சொன்னோன்னே அவன் கேட்டு அந்த ரேஸில் கலந்துக்கணுமா? அந்த ரேஸில் கலந்துக்கணும்னா அந்த ரேஸுக்கு என்ன தேவை? குதிரை தேவை. அந்த ரேஸில் அந்த குதிரை ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த வெள்ளை குதிரையினுடைய புகைப்படத்தை இந்த எல்ஐசி ஏஜென்ட்டு, இந்த லைஃப் இன்சூரன்ஸு, ஸ்டார் ஹெல்த் இந்த மாதிரி எல்லாரும் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் தொழில் ஓடும். இதெல்லாம் ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் தான். நம்ம போட்டு தாம் தும்னு பரிகாரத்தை ரெடி பண்ணலை. எப்போவுமே தாந்திரிகம்னாலே அதிரடி தான். தாந்திரிகம்னாலே அதிரடி தான். அதே மாதிரி தான் சார் தொழிலுக்கு சொல்லிட்டீங்க. ஒரு வழக்கறிஞருக்கு வழக்கு வரணும். சார் நானும் பல வருஷமாக வக்கீலாக இருக்கேன், எனக்கு வழக்கே வர்றதில்லை. அப்போது பிரச்சனைகள் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? வழக்குன்னு சொல்கிறோம். வழக்குக்கு மறுசொல் என்ன ஐயா? வழக்குக்கு மறுசொல் என்ன? ராகுவா? இல்லை, பிராது. யார் சொன்னது? அருமை. பிராது. என்னன்னா இதுதான் உண்மையான சொல். ஒரு மீது பிராது, எப்பா உன் மேல பிராது வந்திருக்குப்பா, எப்படி சொல்லுவாங்க? உன் மேல பிராது வந்திருக்குப்பா. பிராது என்றால் என்ன? என்னது? பிராது என்றால் என்ன? குற்றம். பிராது என்றால் உன் மீது ஒரு குற்றப்பழி வந்திருக்கிறது. பழி என்ற சொல், பழினா யார் மேல பழி? சனி என்ன சொல்லுவோம்? ஐயா இவன் என் வீட்டு பாத்திரத்தை திருடிட்டான் ஐயா, பழி இவன் மேல போடுறோமா? சனி தானே, திருடன் தானே. அப்ப சனி பகவான் இந்த இடத்துல எடுத்துக்கலாமா? சனி பகவான் இந்த இடத்துல எடுத்துக்கலாமா? அப்ப வக்கீல் புதனா? சனி புதனா? அப்போ கூலி தொழிலாளி ஐயா, கூலி தொழிலாளி சனிதான். அப்ப அந்த கூலி தொழிலாளிக்கு பச்சை கலர் ஆடையை வாங்கி அந்த வழக்கறிஞர் கொடுத்தாருன்னா கண்டிப்பா அவருக்கு கேஸ் வரும். இப்போ புரியுதா? சரி, இதை காட்டி இன்னொரு விஷயம் சொல்றேன். விருச்சகத்தில் இங்க யாருக்காவது கிரகம் இருக்கா? விருச்சகத்தில் கிரகம் இருக்கும், கை தூக்குங்க. ஒரு பெரிய சூப்பர் பரிகாரம் சொல்றேன். ஏற்காட்டில் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய முதியோர் இல்லத்துக்கு உணவு தானம் கொடுங்க. கண்டிப்பாக பெரிய லெவலில் தொழில் வளரும். மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய முதியோர் இல்லம். மலை என்ன கிரகம் ஐயா? மலை என்ன கிரகம்? யார் சொன்னது? மலை சந்திரனா? மலை மேல் படர்ந்திருப்பது பனிக்கு முன்பு என்ன இருக்கும்? பச்சை பசுமையான இடங்கள் தானே. மலைனாலே மரம் தானே. அப்போ அங்க புதன் வந்துருதா? சரிங்களா? விருச்சக வீட்டில் கிரகம் இருந்தான்னு கேட்டேன். அந்த இடத்துல விருச்சகத்துல புதன் சம்பந்தப்பட்ட கிரகம் இருக்கா இல்லையா? இருக்கா? கேட்டை நட்சத்திரமா? அப்போ முதியோர் இல்லம் என்னது? புதனா? அப்போ முதியோர் இல்லத்துக்கு உணவு தானம் பண்ணும்போது மலை சந்திரனு, உணவு சந்திரனு. அப்போ விருச்சகத்துல கிரகம் இருக்கிறவங்களுக்கு முதியோர் இல்லத்துல இந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய முதியோர் இல்லத்துக்கு உணவு தானம் பண்ணா தொழில் ரொம்ப சிறப்பா நடக்கும். இதை சொல்லி ஒருத்தர் சக்சஸ் ஆனதுனாலதான் இன்னைக்கு சொல்றேன். அவருக்கு விருச்சகத்துல ஒரு கிரகம் இருக்கு, என்ன கிரகம் வேணாலும் இருக்கட்டும். ஆனால் இதை ஒரு விஷயத்தை மட்டும் ஆக்டிவேஷன் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்க தொழில நீங்க சூப்பர் ஸ்டார் ஆவீங்க. இப்படி எளிமையான முறையில் பரிகாரம் கண்டுபிடிக்கணும். சரி, நமக்கு வீடு வாங்கணும் சார், மண்ணு வாங்கணும் சார், காரு வாங்கணும் சார், சொத்து வாங்கணும், எல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்கல்ல. கொல்லி மலை அப்படின்னா என்ன? கொல்லினா என்ன ஐயா? சூரியன். கொல்லினா நெருப்பு, சூரியன். மலை என்றால் இப்பதானே சொன்னாங்க சந்திரன். சூரியன் சந்திரனா? தாய் தந்தையா? ஆனால் அங்க ஒரு பாவை இருக்கிறாள், அவள் புதன். கொல்லி பாவை, கொல்லி பாவை. அப்போ அந்த இடத்துல மாசிலா அருவின்னு ஒண்ணு இருக்கு. அது கொல்லிமலையினுடைய குபேர மொழியில இருக்கு. கொல்லிமலையினுடைய குபேர மொழியில இருக்கு. நீ வீடு வாங்கணும், காரு வாங்கணும், சொத்து வாங்கணும், உனக்கு கொடுத்த பணம் வரணும், உன்னுடைய வாழ்க்கையில ஒரு சொத்து விற்கணும் அப்படின்னாலும் கொல்லிமலையில இருக்கக்கூடிய மாசிலா அருவியில குளிச்சுட்டு வா, கண்டிப்பா அது நடக்கும். மாசிலா அருவி. நான் எட்டுக்கை அம்மனை போய் பாருன்னு சொல்லல, மாசி பெரியனை போய் பாருன்னு சொல்லல, கீழே இருக்க அரப்புலீஸ்வரர் பாருன்னு சொல்லல, மாசிலா அருவியில குளின்னு தான் சொன்னேன். புரியுதுங்களா? அப்போ
இன்னொரு விஷயம் இருக்கு. வீடே சரியில்லை, ஈசானியம் கெட்டவன் ஆகாச கங்கையில குளிச்சு ஆகணும். கொல்லிமலையில் இருக்கக்கூடிய ஆகாச கங்கையில குளிச்சு ஆகணும். புதன் கெட்டவன் குற்றாலத்துல குளிச்சு ஆகணும். புதன் கெட்டவன் குற்றாலத்துல குளிச்சு ஆகணும். என்ன அவன் பேசுறேன், மதுரை ஸ்லாங் அப்படித்தான். சரிங்களா? கேட்குறவங்க கேட்டுக்குங்க. சரியா? இல்லை, சந்திரன் கெட்டவன், ஐயா கெட்டது சூப்பரு. சந்திரன் கெட்டவன் தலை காவேரியில குளிச்சு ஆகணும். காவேரி உருவான இடத்துல குளிச்சு ஆகணும். காவேரி உருவாக காரணம் யாரு? சந்திரன் கேது எவனுக்கெல்லாம் ஜாதகத்தில் சேர்ந்திருக்கோ, யாருக்கெல்லாம் சேர்ந்திருக்கோ, தலை காவேரியில குளிச்சு ஆகணும். விநாயகர் தான் காவேரியை உருவாக்குறாரு. யார் உருவாக்குறா? விநாயகர் தானே உருவாக்குறாரு தலை காவேரி. சூரியனு, காவேரி சந்திரனு, சூரியன் சந்திரனு வச்சது யாரு? விநாயகர் கேது. சந்திரன் கெட்டவன் தலை காவேரியில் குளிச்சா டெவலப் ஆயிடுவேன் லைஃப்ல, தோஷமே இல்லை. சார் இங்கிருந்து நான் கர்நாடகா போகவா? போப்பா. உன்னை என்ன 10 லட்சம் செலவு பண்ணிட்டா போ சொன்னேன்? ஆமினி பஸ்ஸை புக் பண்ணா நேரம் அங்கே போய் இறங்கிடுவா. அங்கேருந்து ஒரு 500 ரூபா போய் குளிச்சுட்டு வா, தப்பே இல்லை. ஒரு நாள் போயிட்டு வரலாம். நான் 50,000 சொல்லி பரிகாரம் சொல்லலையே. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ஐப்பசி மாதம் வருது. யாரெல்லாம் துலாசாலம் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. தயவுசெய்து அது முட்டாள்தனம். மனிதனாக பிறந்த எல்லா பயிலும் துலாசாலம் பண்ணி தான் ஆகணும். ஒரு முறையாவது ஆற்றங்கரையில் குளித்துத்தான் ஆக வேண்டும். அவன் குளிக்கவில்லை என்றால் மறுஜென்மம் எடுப்பான். அவன் மறுபடியும் தோஷங்களை அனுபவிப்பான். மறுஜென்மம் எடுப்பான், தோஷத்தை அனுபவிப்பான். ஆற்றங்கரையில் எவன் ஒருத்தன் குளிக்கிறத தவிர்க்கிறானோ அன்னையிலேருந்து அவனுக்கு சந்திர தோஷம் ஸ்டார்ட் ஆயிரும். என்ன ஆனாலும் பரவாயில்ல, டப்புலைனாலும் மோந்து ஆற்று தண்ணியில் வருஷத்தில் ஒரு தடவையாவது குளிச்சிரு. சந்திர தோஷத்துலேருந்து விடுபட்டுட்டா பணம் தண்ணி மாதிரி வரும். இல்லை அப்படின்னா பணமே வராது. சார் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், சார் உங்களுக்கு வயசு என்ன? சார் எனக்கு 43. ஏதாவது ஆற்றுல குளிச்சிருங்களா? ஐயோ சார் ஆற்றுலலாம் குளிச்சதே இல்லை சார். கிணத்துல குளிச்சதே இல்லை சார். குளத்துல குளிச்சதே, கடல்ல குளிச்சதே இல்லை. கவுண்டமணி கேட்ட மாதிரி தான் நான் கேட்கணும். அந்த மாதிரி அப்போ அவர்கிட்ட சொன்னேன், சார் உங்களுக்கு எல்லாமே நெகட்டிவ்னு சொல்கிறீங்கல்ல, நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு. சார் நான் இங்கே ஈரோட்டில் இருக்கேன். ஈரோட்டில் ஒரு சூப்பர் நதியை ஒன்று வச்சுக்கிட்டு இப்படி இருக்கீங்களே சார், கூடுதுறையில் போய் குளிங்க அப்படின்னு. ஒரு 3 ஞாயிற்றுக்கிழமை போய் குளிச்சாருங்க. மனுஷன் இப்போ ஓஹோன்னு இருக்கார். இல்லை இல்லை, உங்களுக்கு புரியுதுங்களா? ஆற்றில் குளிக்கலைனாலே நமக்கு சந்திர தோஷம் உருவாகுமா? ஐயா பிறக்கிறதே எங்கே பிறக்கிறோம்? தண்ணியில் தான் பிறக்கிறோம். பனிக்கூடம் இல்லைன்னா நம்மளால் உருவாக முடியுமா? தண்ணியில் பிறந்தவன் தண்ணீரில் குளித்தே ஆகணும். காவேரியும் தாய் தான், நம்மளை பெற்றவளும் தாய் தான். அவளும் சந்திரன் தான், இவளும் சந்திரன் தான். அம்மா கையில் எப்படி குளிக்கிறியோ ஒரு நாள் அந்த அம்மாட்ட போய் நீ குளிச்சுட்டு வந்தால் உன் உடம்பு சுத்தமாகும், உன்னுடைய தோஷம்லாம் சுத்தமாகும். இப்படித்தான் ஜோதிடத்தை பார்க்கணும். இப்படித்தான் தாந்திரிகத்தில் நாங்கள் பலன் சொல்றது. என்ன இந்த ஜோசியத்தை போனால் ஆற்றுல குழி, குளத்துல குழி, ஜோசியர் உங்களை கோயிலுக்கு போய் தலைமொழிக்கிட்டு வாங்கன்னுவான். நான் ஓப்பனாகவே நேராக ஆற்றுக்கு போட்டுன்னு தான் சொல்கிறேன். இதுதான் தாந்திரிகம். இப்படி தான் நம்ம சொல்கிறோம். அப்போ இதுதான் நம்ம சக்ஸஸ் ஆகிறதுக்கு காரணமும் அதுதான். அப்போ ஜாதக ரீதியாக மட்டும் பார்க்கக்கூடாதுங்க. நம்ம என்னென்னலாம் தப்பு பண்ணியிருக்கோன்னு முதல்ல ஜோசியர்கிட்ட கேளுங்க. உங்கள் கடந்த காலத்தை கேட்குறீங்கல்ல, எனக்கு எத்தனை அண்ணன், எத்தனை மாமன், அப்போது இந்த கதையை கேட்காதீங்க. முன்னொரு ஜென்மத்தில் எனக்கு என்ன மாதிரியான பாவங்கள், ஒவ்வொரு பாவத்திலையும் நான் என்ன பாவம் செஞ்சுருக்கேன். மாதம் 12, மாதம் 12, பாவம் 12, பாவகம் 12. சரிங்களா? அப்போ இல்லை நான் ராகு, ஐயா சனி, அப்படித்தான் இருக்கு. அதெல்லாம் கண்டுக்கூடாது. சரிங்களா? அங்கேருந்து கற்களே வந்தாலும் பேச்சை நிப்பாட்டக்கூடாது. ஏன்னா நம்ம எதுக்காக வந்திருக்கோமோ அந்த இலக்கை நோக்கி தான் பயணிக்கணும். செருப்பு கூட வரும், சந்தன மாலை கூட வரும், ஏலக்காய் மாலை கூட வரும், ஏன் கல் கூட வரும். அதெல்லாம் தாண்டி போகிறவனால மட்டும்தான் இதை சாதிக்க முடியும். அதெல்லாம் நான் தாண்டி வந்திருக்கேன். நோ டிஸ்டர்பன்ஸை பற்றி ஒரு நாளும் கவலைப்பட மாட்டேன். அதே மாதிரி யூடியூப்பில் கமெண்ட் போடுற எல்லா செல்லங்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள் எல்லோரும் 100 வருஷம் நல்லா இருப்பீங்க. உங்களால் முடிஞ்ச அளவு கமெண்ட் போட்டுகிட்டே இருங்க. ஏன்னா கமெண்ட் போட்டாதாயா நான் வளருவேன். யார் ஒருத்தர் ராகுவை திட்டுறாங்களோ, செவ்வாய் நட்சத்திரம் திட்டுறாங்களோ, அந்த செவ்வாய் நட்சத்திரம் அமோகமாக வளரும். ஏன்னா கலைஞரை திட்டினப்புற மண்ணுக்குள்ள போயிட்டான், கலைஞர் நல்லா ஆயிட்டாரு. ஏன்னா அவர் மிருகசீரிஷ நட்சத்திரம். புரியுதுங்களா? ஆனால் சனி நட்சத்திரம் எல்லாரையும் திட்டிக்கிட்டே இருக்கான், அவன் பின்னாடி டம்மி ஆயிடுவான்.
புரியுதுங்களா? ஒவ்வொரு இடத்துலையும் யோசிக்கணும். எப்பவுமே செவ்வாய் நட்சத்திரம் எப்படி ஜெயிச்சிருக்கு, சுக்கிரனுடைய நட்சத்திரம் என்னன்னா, சனி என்னதான் இருந்தாலும் சுக்கிரனுக்கு மீறிய சனி கிடையாது. சுக்கிரனுக்கு மீறிய சனி கிடையாது. பூச நட்சத்திரத்தாலையும் ஜெயிக்க முடியாது, சரிங்களா? அஸ்த நட்சத்திரத்தாலையும் ஜெயிக்க முடியாது. ஆனால் பூர நட்சத்திரம் கண்டிப்பா ஜெயிக்கும். இன்னைக்கு உள்ள காலகட்டம் அதுதான். இப்ப புரியுதா ஐயா? இது ஜோதிட விதி. சூட்சமத்தை கரெக்டா புரிஞ்சுங்கன்னா தெரிஞ்சிடும். ஆனால் இன்று தொடங்கப்பட்ட ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா குருவோட இடத்துல இருந்து தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காரு. கண்டிப்பாக குரு இன்னும் 10 ஆண்டுகள் கழிச்சு அவருக்கு வாய்ப்பை கொடுப்பாரு. அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. ஆனால் ஜாதகமா மட்டும் பார்க்காதீங்க, உள்ள இருக்க சூட்சமத்தையும் பாருங்கன்னு தான் சொல்றேன். திருமண தடைக்கு ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பேன், எல்லாத்துக்கும் பரிகாரம் சொல்லியிருப்பேன். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாலே பொறுமையா இருக்கணும், அப்பதான் பார்ப்பேன். அதே மாதிரி ஐயா 5 மாசம் ஆகும் 6 மாசம் ஆகுன்னு சீன் போட மாட்டேன். ஒரு வாரத்தில் 20 நாளைக்குள்ள அப்பாயின்மெண்ட்ஸ் கிடைக்கும். உங்களுடைய தலையெழுத்து மாறணும்னு நினைச்சால் தாந்திரிக முறையில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ஏண்டா இவர் தாந்திரிக முறையை ட்ரை பண்ண சொல்றாருன்னு, ஐயா 1000 கோயில்கள் போயிருப்பீங்க, ஒரே ஒரு முறை மாம்பழத்தை பெற்று பாருங்கள், அதில் இருக்கும் சுகம் வேறு எதுவுமே கிடையாது. விநாயகரை போல் ஒரு நாள் வாழ்ந்து பாருங்கள் தான் சொல்றேன். முருகனை போல் உங்களை வந்து ஊரு புறம் சித்த சொல்லல. அவர் நேர்மையானவர். வேதத்துக்கே கடவுள் அவர் தான் சொல்லலாம். ஏன்னா முருகன் வந்து எல்லா விதத்திலையும் அவர் முருகன் அடிமை தான். பட் இருந்தாலும் வாழும் வாழ்க்கையை விநாயகர் போல் வாழுங்கள்னு சொல்றேன். நல்லா சுத்தலாம், தப்பு இல்லை. நல்லா சுத்தலாம், தப்பு இல்லை. அனுபவங்களை கத்துக்குங்க. ஆனால் விநாயகரை போல் தந்திரமாக இருங்கள். இன்னைக்கு பாருங்க, மிகப்பெரிய ஆசான்கள் வந்து நம்மகிட்ட பேசினாரு. 3வது கருத்தரங்கு குரு பேசினது தங்கபாண்டியன் குரு. போன மாசம் பேசினவர் குமரன். 2வது கருத்தரங்கு சந்திரன். புரியுதுங்களா? முதல் கருத்தரங்குல 4 பேரை உட்கார வச்சேன். இந்த 4 பேருமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மக நட்சத்திரம். இதுல எல்லாரையுமே அவர்களுடைய நட்சத்திரப்படி தான் அவங்கள உட்கார வச்சிருக்கேன். இன்னைக்கு தங்கபாண்டி ஐயா பூரட்டாதி நட்சத்திரம், அவருக்கு சுக்கர தசை, அவர் பேசுற டைம் எல்லாத்தையும் கணக்கு போட்டு பாருங்க. இன்னைக்கு மீட்டிங் சக்சஸ். இவ்வளோ பேர் 6.25 ஆனாலும் உட்காந்துருக்கீங்கன்னா எதுக்காக உட்காந்துருக்கீங்க? செந்தூரான அறக்கட்டளைக்காக உட்காந்துருக்கீங்க. நல்ல குருமார்களை நம்ம கூட்டிகிட்டு வந்து பேச வைக்கிறோம். எதுக்காக? நான் பாட்டுன்னு ஒரு ரூம்குள்ளே உட்காந்து 10க்கு 10 ரூமில் உட்காந்து வீடியோ போடலாம்ல. மாத கருத்தரங்க ஏன் மாதம் 50,000 செலவு பண்ணி நடத்தணும்? நான் மட்டும் வளரக்கூடாது. நான் இந்த மாதிரி நிறைய பேரை உருவாக்கியிருக்கேன். என்னுடைய சக ஜோதிடர்களுக்கு தெரியும். ஒரு சங்கத்தை ஆரம்பித்தேன், சங்கத்தை உருவாக்கி இன்னைக்கு நிறைய பேர் அதில் நல்லா இருக்காங்க. வாழ்க வளமுடன் நல்லா இருக்கணும். இது மாதிரி இன்னொன்று 10 பேரை உருவாக்கணும்னு ஆசைப்படுறேன். நம்ம மட்டும் வளரணும்னு நினச்சோம்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஆக்சிடெண்ட் ஆயிரும். கண்டிப்பாக வண்டி மோதி ஆக்சிடெண்ட் ஆயிரும். ஆனால் எல்லாரையும் வளர்த்து விட்டு நம்ம வளர்ந்தோம்னா நம்ம சம்பாரிச்ச பணம் நம்மகிட்ட இருக்கும். பரிகாரங்கள் வந்து ரொம்ப முக்கியம்தான். ஆனால் ஒரு ஜாதகத்தில் எப்படி பரிகாரம் எடுக்கணுன்றது ரொம்ப முக்கியம். நான் தாந்திரிக ரீதியாக சொல்கிற காரணம், நான் சக்ஸஸ் ஆகிற காரணம் என்னென்னா, என்னால் உன் தலையெழுத்தை 20% மாற்ற முடியும். என்னால் 100% நான் உன்னை அம்பானி ஆக்க முடியாது. ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி, ஐயா லாட்ரி டிக்கெட் எடுக்க போகிறேன், 25 கோடி கேரளா லாட்ரி பம்பர் விழுந்துருமானாரு. நான் சொன்னேன், அப்படி விழுகிற மாதிரி உங்களுக்கு பரிகாரம் சொன்னால் நானே போய் லாட்ரி டிக்கெட் வாங்கி அந்த 25 கோடி எடுத்துக்கிறேன். என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு. தயவு செய்து லாட்ரிக்கு பரிகாரம் கேட்காதீங்க, சூதாட்டத்துக்கு பரிகாரம் கேட்காதீங்க. இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு குருட்டு அதிர்ஷ்டம். சும்மா போய் உட்காருவீங்க. ராகு என்ன பண்ணுவார்? அழகாக கொடுப்பாரு, அதுக்கப்புறம் சத்து சத்து சத்துன்னு போடுவார். போவையா போவையா போவையா. அதே தான் பங்குச்சந்தையும் சூதாட்ட மாதிரி தான். ராகு நல்லா இருக்கேன் பங்குச்சந்தைக்குள்ள உள்ள போ. ராகு சந்திரன் புதன் நல்லா இருக்கேன் பங்குச்சந்தைக்குள்ள உள்ள போ. ஆனால் ராகு நல்லா இல்லைன்னா மவனை எந்த சந்தைக்குள்ளேயும் உள்ள போகாத, கம்முனு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். அந்த கம்யூனிகேஷன் எது மூலியமா நமக்கு கிடைக்குது? அந்த காற்றாலை தாங்க, சனி தானேங்க.
ராகு நல்லா இருக்கு அப்படின்னா சனி நல்லா இல்லைன்னா மாவனே உனக்கு ஆப்பு தானே. ராகும் சனியும் பங்காளி தானே, அடிச்சு மல்லு கட்டுறாங்களா இல்லையா? ஐயா ராகு சனி ஜாதகத்தில் நல்லா இருக்கு, நான் லைஃப்பில் ஜெயிச்சிட்டேன்னு ஒரு ஆளை காட்டுங்க. எப்பவுமே அவங்க ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க, இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ ஜாதகத்தில் பங்குச்சந்தையை இந்த ராகு சனி உள்ளவங்க தயவு செய்து பண்ணாதீங்க. ஆனால் பங்குச்சந்தை யாரெல்லாம் பண்ணலான்னு ஒரு கணக்கு இருக்கு, யாரெல்லாம் பண்ணலான்னு ஒரு கணக்கு இருக்கு. 27 நட்சத்திரக்காரர்களும் எப்படி பங்குச்சந்தைக்குள்ள உள்ள போலான்னு ஜாதக ரீதியாக நம்மளால சொல்ல முடியும். போயிட்டு என்கிட்ட வந்து கேட்கக்கூடாது, போறதுக்கு முன்னாடி கேட்கணும். அப்பதான் நான் சொல்றது சரியா இருக்கான்னு தெரியும். போலாமா வேளாமா, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, இதை நான் சொன்னா நீ செய். கடைசி வரைக்கும் என்ன மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். புதுசாக என்ன தவிர வேற யார்ட்டாவது நான் போய் கேட்டேன் சார், அவர் அதை சொன்னார் சார், நான் அடுத்து என்கிட்ட வரக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஐயா ஒரு கட்டடத்தை கட்ட கொடுத்துட்டேன், பேஸ் மட்டத்திலேருந்து கடைசி வரைக்கும் ஒரே இன்ஜினியர் பார்த்தா அந்த கட்டடம் ஒழுங்காக இருக்கும். நீ 4 இன்ஜினியரை மாற்றி 5 கொத்தனாரை மாற்றினா அந்த கட்டடம் நல்லா இருக்குமா? சொல்லுங்க, நல்லா இருக்குமா? வாஸ்துன்றது ஒரு ஆள் பார்க்கணும், 10 பேர் வாஸ்து பார்த்தா அந்த வீடு விளங்குமா? இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு ஆள் வாஸ்து கிளம்பிட்டாங்க பைய தூக்கிட்டு. அவனை கேட்டா, சார் வடகிழக்கில் இது வரும் சார், சார் தென்கிழக்கில் அது வரும் சார், சார் அந்த கிழக்கில். இல்லை உனக்கு வாஸ்தை பற்றி என்ன தெரியும்? அப்போ இவர் நெல்லை வசந்தனையும், ஏய் உனக்கு என்ன தெரியும், ஏன் கரெக்டாக சொல்லு, அப்படி தான் பேசணும். ஏன்னா வாஸ்துன்றது நம்மளுடைய உடல் தான் வாஸ்து, உயிர் தான் வாஸ்து. ஒரு வீட்டை எப்படி அமைக்கணுன்றத கனெக்ட் பண்ணணும். இத்தனை குழி பொருத்தம் இருந்தால் மட்டுமே ஒரு வீட்டை கட்டணும். குழி பொருத்தம் இல்லை அப்படின்னா அந்த வீடை கட்டாத. வாஸ்துல குழி பொருத்தம் தெரியாதவன் வீடு கட்டாத. ஒரு நட்சத்திரம்னா ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு அஸ்த நட்சத்திரம், ஒரு சித்திர நட்சத்திரம், ஒரு சுவாதி நட்சத்திரம், இது வரிசையாக வருதுன்னு வைங்க. இவர்கள் எந்த அளவு வீடு கட்டணும், பெட்ரூம் என்ன சைஸ் வரணும், வெளிப்புற சுவர் எந்த அளவுக்குள்ள அடங்கணும், இதெல்லாம் முதல்ல பாருங்க. இதை பார்க்காமே வீடு கட்டாதீங்க. வாஸ்து நிபுணர் அங்கங்கே பைய தூக்கிட்டு கிளம்புவாங்க. முதல்ல கரெக்டான வாஸ்து நிபுணரான்னு பாருங்க. நம்ம வாஸ்து பார்த்து கொடுக்குறோன்னா, நான்லாம் அரண்மனை வாஸ்து படிக்கும்போது இன்றைக்கும் சொல்லுவாங்க, சார் நீங்கள் கட்டடத்துக்கு ஏன் சார் ரெஃபர் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னா, ஒரு தோட்டத்தில் வீடு கட்டணுங்க, அந்த தோட்டத்தில் போய் வாஸ்து வைக்கிறீங்கன்னு வைங்க, எப்படி வாஸ்து கண்டுபிடிப்பீங்க? 1 ஏக்கர் பூமி, இதில் வாஸ்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? வாஸ்தே கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி ஒரு வீட்டில் முதல் தலைக்கட்டு, ஒரு பையன் வேலைக்கு போயிட்டானா அந்த வீடு காம்பவுண்டு கட்டாமல் இருந்தால் கண்டிப்பாக காம்பவுண்டு கட்டாதீங்க, வேலை போயிடும். காம்பவுண்டு கட்டினா வேலை போயிடும். இதை என்னுடைய கிளைண்ட் ஒருத்தர்கிட்ட நான் பார்த்தது. நான் அப்பயே சொன்னேன், ஐயா வீடு இப்படியே இருக்கட்டும், காம்பவுண்டு கட்ட வேணான்னு. 40,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தான் பேங்க்கில், வேலை போயிடுச்சு. அவனுடைய முதல் சம்பளத்தில் காம்பவுண்டு கட்டினா வேலை போயிட்டு. புரியுதா? வாஸ்துவை காம்பவுண்டுக்குள்ளே அடக்க முடியாது. வாஸ்துவை ஒரு காம்பவுண்டுக்குள்ளே, சரி அப்பார்ட்மெண்ட் வீட்டுக்கு எப்படி வாஸ்து கண்டுபிடிப்பீங்க? அப்பார்ட்மெண்ட் வீட்டுக்கு எப்படி வாஸ்து கண்டுபிடிப்பீங்க? மேலே இருக்கான் ஒருத்தன், இதுக்கு மேலே ஒருத்தர் குடியிருக்கான், இதுக்கு கீழே ஒருத்தர் இருக்கான், நம்ம நடுவில் இருக்கோம். இவனோட கர்மா இங்கே தான் வரும், இவனோட கர்மா இங்கே தான் இறங்கும். அப்போ நடுவில் இருக்கிறவனுக்கு தானே கர்மா அதிகமாகும். ஐயா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு காய்ச்சல் வந்தால் கண்டிப்பாக நமக்கு வரும். அவன் வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்தால் நம்ம வீட்டில் நடக்கும். அப்போ அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறவனுக்கு பூராமே என்னைக்குனாலும் வில்லங்க தான். ஏன் தனியாக அந்த காலத்தில் வீடு கட்டி வாழ்ந்தான்? தனியாக வீடு கட்டி, சமத்துவபுரம்ன்றது இப்போ உருவாக்கப்பட்டது. அப்போ கூட கலைஞர் தனித்தனி வீடாக தான் கட்டி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் கூட்டுறவு வீடுன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அப்படியே சக்க சக்க சக்கன்னு அடுக்க ஆரம்பித்தாங்க அப்பார்ட்மெண்ட்டுன்னு. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன் சார், நான் நல்லா இருக்கேன்னு ஒருத்தர் சொல்லிடுங்க பார்ப்போம். இண்டிவிஜுவல் ஹவுஸில் இருந்தால் கூட ஃபஸ்ட்டு கஷ்டப்படுவீங்க, அப்புறம் நஷ்டப்படுவீங்க, அதுக்கப்புறம் இஷ்டப்பட்ட மாதிரி வாழுவீங்க. ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் அந்த வீடு உங்களை வாழ வைக்கும். அதே மாதிரி தாத்தா வீட்டில் பேரை இருக்கக்கூடாது. தாத்தா வீட்டில் பேரை இருந்தால் அவன் வாழ்க்கை நல்லா இருக்காது. எங்கள் தாத்தா கொடுத்த வீடுங்க,
என் பையன் இருக்கான் அப்படின்னு இருக்கக்கூடாது. தாத்தாவின் சொத்து பேரனுக்கு எப்படி பங்கு இருக்கோ தாத்தாவின் கர்மாவிலும் பேரனுக்கு பங்கு இருக்கு. புரியுதுங்களா? இப்படி பங்காளி சொத்து தான் கொலநாசம் சொன்னாங்களே தவிர சிவன் சொத்து கொலநாசம் சொல்லல. பங்காளி சொத்து தான் கொலநாசம். எப்படி? ஒன்றும் இல்லை, உங்களுடைய பங்காளி சொத்தை எழுதி வாங்கிட்டீங்க, நீங்கள் நல்லா இருக்க மாதிரி தெரியும், அவங்க அந்த ஊரை விட்டு போயிட்டாங்க, ஆனால் அவர்கள் ஜெயிச்சிருப்பார்கள், உங்கள் பிள்ளைகள் வாழாமல் இருக்கும். நல்லா ஒத்து கவனிங்க. உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்ச மாதிரி இருக்கா? ஒன்றும் இல்லை, அண்ணன் சொத்தை தம்பி வாங்கியிருப்பாரு, தம்பி நல்லா இருக்க மாதிரி இருக்கும், கடைசியாக தம்பி பிள்ளை வாழாது, அண்ணன் பிள்ளை நல்லா வாழ்ந்துட்டு இருக்கோம். எப்போவுமே பங்காளி சொத்தை வாங்காதீங்க. ஒரு அடினாலும் அப்பா நீ நல்லா இருன்னு விட்டு கொடுத்துருங்க. அல்ல, சேஃப்டிக்காக காம்பவுண்ட் போடுறீங்க, காம்பவுண்ட் போடுறது பிரச்சனை இல்லை, செடிகள் என்னென்ன செடி வைக்கணுன்றது தெரிஞ்சுக்குங்க. ஒரு சிலர்லாம் காம்பவுண்டுக்கு மேலே செடி வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆனால் அது பக்கத்து வீட்டுக்கு இடைஞ்சலாக இருக்கும். ஆனால் நம்ம செவரில் 2 ஆணி கூட கொடுத்து செடியை தொங்க விடலாம். மணி பிளான்ட் வைக்கலாம், பட்டன் ரோஸ் வைக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன 4 திசைகள்லையும் செடி வச்சுக்கலாம். அந்த காம்பவுண்டு பிரச்சனை இல்லாமல் உள்ள செடி வந்துடுது, தாராளமாக வைக்கலாம். ஆனால் என்ன சொல்கிறாங்க, மணி பிளான்ட்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. மணி பிளான்ட்டு கண்டிப்பாக வைக்கலாம், தாராளமாக வைக்கலாங்க ஐயா. பெரண்டை செடி இதை தவிர வீட்டில் எதை வேணாலும் வைக்கலாம். பெரண்டையும் கண்டிப்பாக வைக்கக்கூடாது. கத்தாழையிலையுமே சோத்து கத்தாழை வைக்கலாம், இந்த விஷக்கத்தாழை வைக்கக்கூடாது. இந்த மாதிரி செடிகள்லையுமே நிறைய பரிகாரங்கள் இருக்குது. வேப்ப மரத்தை எந்த டைரெக்ஷனில் வச்சா இவன் ஜாதகத்தில் நல்லா இருக்குமோ அங்கே வைக்கணும். புளிய மரத்தை எப்போவுமே வீட்டில் மா பலா வாழை முக்கணியில் செடிகளை வச்சிடணும், அந்த வீட்டுக்கு தோஷமே கிடையாது. ஆனால் இதில் ஒரு செடி இருந்தாலும் அந்த வீட்டில் கண்டிப்பாக ஒரு தோஷம் உண்டு. பலாமரம் மட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கை பாதிக்கும். வாழை மரம் மட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பெண் குழந்தையினுடைய வாழ்க்கை பாதிக்கும். மாமரம் மட்டும் இருந்துச்சுன்னா குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை வரும். இதுக்கு மேலே தாந்திரியத்தை விளக்கமாக உங்களுக்கு சொல்ல முடியாது. வாஸ்து இல்லை இதில், ஆனால் பரிகாரம் உண்டு. வாஸ்து இல்லை, பரிகாரம் உண்டு. ஒவ்வொரு பரிகாரங்களுக்கும் ஏழ்மையாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே பார்த்திங்கன்னா செலவாக பண்ணக்கூடிய பரிகாரங்கள்லாம் கிடையாது. சரிங்களா? ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இருக்குன்னா தாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்கு. எல்லாரும் தேடுங்கள். மிக விரைவில் செந்தூரான் ஜோதிட பயிற்சி மையம் ஆன்லைன் தாந்திரிக வகுப்பு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டேட்டை அடுத்த மாதமோ அல்லது அதுக்கு அடுத்த மாதமோ அறிவிப்போம். ஏன்னா இல்லை, டைரக்ட் கிளாஸ் கண்டிப்பாக பண்ண தான் போகிறோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆனால் ஆன்லைனில் முதல்ல படிக்கக்கூடியவர்களை அப்படியே டைரக்ட் கிளாஸ்க்கு மாற்றலான் இருக்கேன். இதில் எப்படி படிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு, எப்படின்னா இந்த தடவை கிளாஸ் 1 நாள் 2 நாளாக நடக்காது, ஆனால் வேறு மாதிரி நடக்கும். என்ன சார் புதுசாக எதாவது சொல்கிறீங்க? ஆமாம், புதுசாக தான் இருக்கும் எப்போவுமே. ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய பொருட்கள் அப்படி. இப்போது ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நடத்திட்டு அப்படியே விட்டுருவாங்க. நம்ம டைரக்ட் கிளாஸில் என்னென்ன பொருள் கொடுத்தோம்? பிரபாமா சொல்லுங்கள், வாங்க மேடைக்கு வாங்க. என்னுடைய மாணவி இவங்க, இங்கேருந்தே சொல்லுங்கள், மைக்கு இருந்தாங்க சொல்லுங்கள், நம்ம கிளாஸை பற்றி சொல்லுங்கள். ஒரு டீச்சரு பேச தயங்கினா எப்படி ஸ்டூடெண்ட் படிப்பாங்க? நம்ம குங்குமம் கொடுத்தோம், சக்கரம் மெட்டீரியல் ஒன்று கொடுத்தீங்க, பரிகாரத்துக்கான மெட்டீரியல் கொடுத்தீங்க, சக்கரம் கொடுத்தீங்க, அப்புறம் அந்த வேர்கள் 5 வேர், 5 விதமான வேர்கள். இப்போ அதிலிருந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? நிறைய மாற்றங்கள் இருக்கு. பிசினஸ் எல்லாம் தொடங்கிருக்கீங்களா? புது பிசினஸ்லாம் புதுசா பிசினஸ் ஆரம்பிச்சு நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். இப்போ ஒரு தடவை நம்ம கிளாஸ்க்கு வந்தாங்க, சொல்லுங்க அண்ணா. அந்த கிளாஸ் அட்டன் பண்ண அடுத்த வாரத்திலேயே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா. சூப்பர். அப்போ அந்த கிளாஸே பாருங்க, சூரியனும் சந்திரனும் மட்டும்தான் நடத்தியிருக்கேன். இன்னும் எத்தனை கிரகம் இருக்கு? 7 கிரகம் இருக்கு. அப்போ ஒரு வகுப்பை எப்படி நடத்தணும்னு இருக்கு. இப்போ நிறைய மெட்டீரியல் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ நம்மளோட கிளாஸில் மெட்டீரியல்ஸ் நிறையா இருக்கும், விஷயம் நிறையா இருக்கும். பிடிஎஃப் மட்டும் 300 பேஜ், 287 பேஜாமா? மொத்தம் 287 பேஜில் உள்ள ஒரு பிடிஎஃபே கொடுத்துருக்கேன், தாந்திரிக பரிகாரங்கள்.
ஆனால் இல்லைன்னா இதை படிக்கிறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க. இதை படித்தாதான் லைஃப்பில் ஜெயிக்க முடியும். நான் இப்போவும் சொல்கிறேன், கிருஷ்ணன் மாதிரி விநாயகர் மாதிரி நீங்கள் இருந்தால்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அண்ணா இன்னொரு விஷயம், அந்த மெட்டீரியல்ல கொடுத்த பரிகாரங்களும் ஒர்க் அவுட் ஆச்சு. நாங்க அதை படிச்சும் பார்த்தோம். சூப்பர். ஃபாலோ பண்ணோம். பச்சை மிளகா பரிகாரம்னா நம்ம ஹிட்டு. எங்கேயோ இருந்து யூகேல இருந்து ஃபோன் பண்ணுறாரு, சார் 2 பச்சை மிளகா சார், என் ஆஃபீஸில் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சு சார்ன்றாரு. எளிமையான பரிகாரம் தான், ஆனால் அதை எடுத்துக்கிற விதமும் அதை நம்புகிற விதமும் தான் நம்மளை ஜெயிக்க வைக்கும். இப்படி ஒவ்வொரு முறையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். நம்ம ஜாதகத்தில் நிறைய தப்பு இருக்கும், ஆனால் அது நமக்கு தெரியாது. ஒரு தசாபுத்தியில் நம்ம படுத்துட்டோம்னு நினைப்போம். எப்போவுமே ஒரு தொழில் நடக்கலையா, நம்ம வேற ஊர் ஓடணும். நமக்கு ஒரு ஊரில் தொழில் செட் ஆகலைன்னா அடுத்த ஊரை மாற்றணும். என்னன்னா, நான் ஊர்களையும் கிரகங்களையும் ஒப்பிட்டு தான் தொழில் பண்ணுவேன். சென்னையை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் என்ன சொல்கிறீங்க, என்ன கிரகம் சென்னை? யாருக்கா தெரியுமா சென்னை என்ன கிரகம்? ஏமா கிளாஸில் நடத்தியிருப்பேன், யாருக்கா தெரியுமா? கேது. சூப்பர். சென்னை வந்து கேது. ஆனால் இன்னைக்கு ராகு. ஏன்? இன்னைக்கு பிரம்மாண்டமான பாலங்கள், பிரம்மாண்டமான கட்டடங்கள், பிரம்மாண்டமான சினிமா துறை, பிரம்மாண்டமான ஆட்சி எல்லாமே அங்கே நடக்கு. பிரம்மாண்டம் தான் எல்லாமே. அதனால தான் இப்போ ராகுன்றோம். ஆனால் கேதுவாக இருக்கும் பொழுது கிணறு இல்லாத வீடு எங்கேயுமே இருக்காது சென்னையில். கிணறு கேது தானே. அப்போ கிணறு இல்லாத வீடு சென்னையில் எங்கே இருக்காது. ஆனால் நான் சென்னையில் போய் அப்பாயின்மெண்ட்ஸ் பார்ப்பேன். ஜாதகத்தில் ராகு நல்லா இருக்காரா? ராகு கேது நல்லா இருக்காரு. அப்போ நான் போய் அங்கே போய் ஜாதகம் பார்க்குறேன்னா, அதுக்கு அடுத்து சந்திரன். எந்த ஊர் சந்திரன்? சந்திரன் சனி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். தொழிற்சாலைகளும் கூலிங்கான பகுதியும் தான் கோயம்புத்தூர். சனிச்சந்திரனா? திருச்சியும் சனிச்சந்திரன் தான். திருச்சியும் சனிச்சந்திரன். காவேரி சந்திரன், துப்பாக்கி தொழிற்சாலை சனி. பெல்லுன்னு இருக்கா? மணி நன் பெல்க மணி இருக்கா? அப்போது எந்த ஊரில் இப்போ ஏன் எல்லாம் ஃபேமஸாக இருக்குன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? மதுரை புதன், அவ்வளோதான். புதன் வந்து சாஃப்டான கிரகமா? புதன் சாஃப்டான கிரகம். ஆனால் மதுரைக்குள்ளே இருக்கவும் பூரா ரொம்ப ஹார்டாக இருக்கானா? என்ன காரணம்? கந்தக பூமி, சூரியனுடைய இந்த வெப்பம். அதனால அந்த புதனுடைய ஆதிக்கம் இருக்கிறனால அந்த வெப்பத்தை அமர்த்தி 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 வைக்குது. அப்போ திருச்சி நான் சொன்னேன் பாருங்க, காவேரி ஓடினா மட்டும்தான் அந்த இடம் சக்ஸஸ் ஆகும். அப்போ எல்லாமே அங்கே சக்ஸஸ் ஆகுது. அதே மாதிரி தான் இப்போ தஞ்சாவூர் எடுத்துக்கங்க, முழு சந்திரன். நெல்லுக்கு சந்திரன், காவேரிக்கு சந்திரன். புரியுதுங்களா? ஆனாலும் ஒவ்வொரு மாவட்டத்தையும் நம்ம கிரகங்களாக பார்க்கணும். அதே மாதிரி ஜாதக ரீதியாக எந்த மாவட்டத்துக்கு போனால் நம்ம ஜெயிப்போன்றதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் ஜெயிப்போன்றதை தெரிஞ்சுக்குங்க. அடுத்த மாதம் வங்கிகளும் மாவட்டங்களும். குரு ஈரோடுங்கய்யா. ஈரோடு வந்து மஞ்சள் மாநகர். ஈரோடு தான் குரு. திருப்பூர் சுக்கிரன், பட்டுக்கோட்டை சுக்கிரன், கோயம்புத்தூர் சனிச்சந்திரன். இந்த மாதிரி அதனுடைய சார்ந்த தொழில்களையும் கிரகங்களையும் எடுத்துக்குங்க. என்னங்க சூரியன் மாவட்டம் உங்களுக்கு தெரியாதா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. திருவண்ணாமலை யார் சொன்னது? சூப்பர். நம்மளுடைய மேனேஜர் சொல்லியிருக்காரு. சூரியன்றது இந்த ஊர் திருவண்ணாமலை. புரியுதுங்களா? இப்படி ஸ்தலங்களையும் மாநிலங்களையும் மாவட்டங்களையும் நம்ம ஜாதகத்தில் போட்டு பார்க்கணும். இன்னொன்று, நம்மளோட ஜாதகத்தில் அடுத்த மாவட்டத்தினுடைய பேரில், அடுத்த மாநிலத்தினுடைய பேரில் வங்கி கணக்கு வச்சா சக்ஸஸ் ஆகணும் ஒரு அமைப்பு இருக்கும். மகாராஷ்டிரா பேங்க்கு, பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு, கர்நாடகா பேங்க்கு, தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்கு, மாநில பேரில் இருக்கக்கூடிய பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் சக்ஸஸ் ஆன நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி அடுத்த முறை வங்கிகள் உங்களுக்கு கண்டிப்பாக யார் எந்த வங்கியில் அக்கௌண்ட் வைக்கலாம் நட்சத்திர ரீதியாக சொல்லலான் இருக்கேன். சரிங்களா? அதே மாதிரி இந்த மாதம் வந்து நம்மளுடைய அப்ராடை சேர்ந்த ரமேஷ் ஃபேமிலி, அவர் பொண்ணு மருத்துவர் ஆகிட்டாங்க. அதுக்காக இந்த தடவை நம்மளுடைய அறக்கட்டளைக்கு ஒரு பெரிய நிதியை வழங்கியிருக்காரு.
ஐயா அவர்களுடைய குடும்பத்துக்கு எங்கள் செந்தூரான் அறக்கட்டளையின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்ரீதர் சார் கிரிப்டோ கரன்சி மாதம் நம்மளுடைய அறக்கட்டளைக்கு அன்னதானத்துக்கு நிதி வழங்கிட்டு இருக்காரு. அவருடைய தொழில் மென்மேலும் வளர செந்தூரான் அறக்கட்டளையின் சார்பாக வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்னை சேர்ந்த கேகே ட்ரேடர்ஸ் மோகன் அண்ணா துணைத் தலைவர், ஆனாலும் மாதம் அவரால் முடிந்த நிதியை நம் சங்கத்துக்கு வழங்கிக்கிட்டே இருக்காரு. இப்போ இல்லை, ஆரம்பத்துலேருந்து நம்ம கூட பயணிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்மளுடைய பொருளாளர் அங்காளம்மன் குரூப்ஸ், ஐயா பேர் கேட்கும் போதே ஒரு அளப்பறையாக இருக்கும் அங்காளம்மன் குரூப்ஸ்னு. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு புகழ்பெற்ற நபர் அவர் ஊரில். இங்கே ரொம்ப சிம்பிளாக இருக்கார். ஐயா அவர்களும் மாதம் சங்கத்துக்கு ஒரு நிதியை வழங்கிட்டு தான் இருக்காங்க. சங்க உறுப்பினர்களை ஜோதிடர்கள் இல்லாமல் வைத்து கொண்டிருப்பது நீங்கள்லாம் நினைப்பீங்க, அவங்க எப்பவுமே மேடை ஏறி பேச மாட்டேங்கிறாங்களேன்னு. நான் தான் முடிவு பண்ணேன், ஜோதிடர்கள் இல்லாதவர்கள் இருந்தால் தான் ஒரு நேரம் நம்ம சங்கத்தை நடத்த முடியும். சங்கரனனும் அப்படி தான் மாதம் அவரால் முடிந்த நிதியும் அவரோட வாடிக்கையாளர்கிட்டருந்து நமக்கு வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கார். ஏன்னா மாதம் ஒரு மீட்டிங் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். மாதம் பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா செலவாகும். இப்போ நான் மாதம் நடத்தணும் அப்படின்னா, அதே மாதிரி இந்த ஜோதிட தளபதி யூடியூப் சேனல் பார்க்கக்கூடிய நேயர்களாக இருக்கட்டும், இல்லை என்னுடைய வாடிக்கையாளராக இருக்கட்டும், நம்மளுடைய இந்த அறக்கட்டளைக்கு நிதி வழங்க வேண்டும் என்றால் தாராளமாக வழங்கலாம். வாங்க, நாங்கள் ரெடியாக இருக்கோம், கொடுக்க நீங்கள் ரெடியாக இருந்தா. என்னென்னா இது எங்களுடைய எப்போவுமே நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். எதையும் வெளியே சொல்லி நல்ல விஷயங்கள் பண்ணுறது எங்களுக்கு விளம்பரம் பிடிக்காது. உங்களுக்கு ப்ரூஃப் வேணும்னா எங்களை தொடர்பு கொள்ளலாம், அதை பார்த்துட்டு நீங்கள் உதவி செய்யலாம். என்னென்னா நான் காட்டி உதவி பெற விரும்பலை, என்னை பார்த்துட்டு எனக்கு உதவி பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். உண்மைத்தன்மை அறிந்து உதவி செய்தலே அது உதவி. உண்மைத்தன்மை நம்ம தெரிஞ்சுக்காமே உதவி செஞ்சோம்னா அதுக்கு பேர் உதவி இல்லை. மாதம் இங்கே என்ன நடக்குன்னு தெரியும், எல்லோரும் வர்றீங்க. ஆனால் நிறைய நல்ல விஷயங்களை நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம், இன்னமும் பண்ணுவோம், பண்ணாமலாம் இருக்க போகிறதில்ல. நிறைய சொல்லலாம், பட் நான் எதையும் சொல்ல விரும்பலை. யாராக இருந்தாலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஏன்னா பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் 5,000 கொடுக்குற இடத்துல 50,000 கொடுக்கலாம்ல. அதுதான் அந்த ஃபைல், அதனால தான் காட்டாமல் இருக்கோம். சரிங்களா? இந்த மாதிரி நம்மளுடைய செந்தூரான் அறக்கட்டளை நிறைய நல்ல காரியங்களும் செய்து கொண்டிருக்கிறது. நிறைய பேசணும்னு ஆசை தான். இன்றைக்கி நான் ரொம்ப கம்மியாக பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன், வாழ்க ஜோதிடக்கலை, வளர்க தாந்திரிக கலை. நன்றி நன்றி நன்றி.